என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும் பாபா. என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. என் ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. நான் என்ற வார்த்தைக்கு அடிமையில்லை, ஓம் என்ற வார்த்தைக்கு நான் அடிமை. மனிதனின் அன்புக்கு அடிமையில்லை, உன் கருணைக்கு நான் அடிமை. புகழுக்கு அடிமையில்லை, உந்தன் மகிமைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தீய குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தாழ்த்தும் இச்சைக்கு அடிமையில்லை, இறைவனின் சக்திக்கு நான் அடிமை. மாயையின் சக்திக்கு அடிமையில்லை, உந்தன் முரளிக்கு நான் அடிமை. உலகிற்கு அடிமையில்லை, உந்தன் சேவைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீ பாபா, என் உயிரும் நீ பாபா, என் வாழ்வும் நீ பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும் பாபா. என் உயிரும் நீ
பாபா என் உயிரும் நீயே பாபா என் வாழ்வும் நீயே பாபா அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி அதுவே நம் வீடு சப்தமில்லா ஏகாந்தம் அதனுள்ளே ஒரு சாந்தம் அதுதானே சாந்தி தாமம் ஆத்மாவின் பரந்தாமம் வாருங்கள் சென்றிடுவோம் புது உலகம் காண அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி அதுவே நம் வீடு கோபத்தின் எரிமலைகள் பிடித்திடும் நரகம் இது சாந்தியின் குளிரலைகள் பரவிடும் உலகம் அது இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம் அந்த உலகத்தை நாமும் மறந்தோம் இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம் அந்த உலகத்தை நாமும் மறந்தோம் மீண்டும் செல்வோம் நம் உலகம் ஆத்மா என்பதின் நிஜ உலகம் அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி அதுவே நம் வீடு Om Shanti Shanti Om Shanti Shanti अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा तुम हो कौन कहाँ से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से
पुकारे परमात्मा को प्यारे, दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு பாபா சொல்கிறாங்க, வாணி தேதி 29/1/2025, बाप-दादा मधुबन साकार मुरली। मीठी बच्चे, तुम्हें अपनी योग बल से ही विक्रम विनाश कर पावन दुनिया बनानी है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தங்களுடைய யோக சக்தி மூலமாகத்தான் பாவ கர்மங்களை அழித்து தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும். ஏஹி துமாரி சேவா ஹே, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய சேவையாகும். இந்த சேவா பண்ணிகிட்டே இருக்கல, எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கலாம். கேள்வி: देवी देवता धर्म की कौन सी विशेषता गाई हुई है? தேவி தேவதா தர்மத்தினுடைய சிறப்பு தன்மை என்ன பாடப்பட்டிருக்கிறது? பதில்: தேவி தேவதா தர்மம் ஹி சுக்கு தேனே வாலா ஹே. தேவி தேவதா தர்மம் எப்பேற்பட்டது? மிகவும் சுகத்தை தரக்கூடிய தர்மமாகும். அங்கே துக்கத்தினுடைய பெயர் அடையாளம் என்பது இருக்காது. தும்பச்சே, நாம் குழந்தைகள் 3/4 பங்கு சுகத்தை அடைகின்றோம், 25 பங்கு தான் துக்கத்தினுடைய காலகட்டம் என்பது இருக்கிறது. ரெண்டும் பாதியாக இருந்தால் 3/4 அரை பங்கு சுகம், அரை பங்கு துக்கம், அப்படி பாதியாக இருந்தால் அதில் ஒன்றும் டேஸ்டே இருக்காதுன்றார் பாபா. அதனால் 75% சுகம், 25% தான் ஆத்மா துக்கத்தை அனுபவிக்கிறது. ஓம் சாந்தி. பகவான் வாச், பகவானுடைய மகா வாக்கியம். பகவானை ஹி சம்ஜாயா ஹே, பகவான் தான் புரிய வைத்திருக்கிறார். என்ன புரிய வைத்திருக்கிறார்? எந்த மனிதனையும் பகவான் என்று சொல்ல முடியாது. மனிதன் தான், பகவான் தான். மனிதன் ஒரு பொழுதுமே பகவானாக ஆக முடியாது. தேவதைகளையும் கூட பகவான் என்று சொல்லப்படவில்லை. பகவான் என்பவர் நிராகாரமாக இருக்கிறார். அவருக்கு சாக்கார ரூபமும் இல்லை, ஆக்கார ரூபமும் இல்லை. அவருடைய ரூபம் நிராகாரம், ஜோதி பிந்து ஸ்வரூபம். சூக்ஷ்ம வத்தன வாசியு கா பி சூக்ஷ்ம ஆகார ஹே. சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூக்ஷ்மமான சரீரம் இருக்கிறது. इसलिए उसको कहा जाता है சூக்ஷ்ம வத்தன். அங்கே ஆக்கார சரீரம் இருக்கிறதுனால அந்த உலகத்துக்கு பேர் என்ன சொல்லப்படுது? சூட்சுமமான உடல். கண்ணுக்கு தெரியாததை என்ன சொல்கிறோம்? ரொம்ப சூட்சமம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வத்தனத்துக்கு பேர் என்ன சொல்லப்படுது? சூக்ஷ்ம வத்தனம். யா சாக்காரி மனுஷி தன் ஹே. இங்கே சாக்கார மனித உடல் என்பது, ஸ்தூல மனித உடல் என்பது இருக்கின்றது. இதை ஸ்தூல வத்தனம், கண்ணுக்கு தெரியக்கூடியதை ஸ்தூலம் என்று சொல்கிறோம், கண்ணுக்கு தெரியாததை सूक्ष्म என்று சொல்கிறோம். सूक्ष्म वतन में स्थूल 5 तत्वों का शरीर होता नहीं है. सूक्ष्म वतनத்தில் இந்த 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட சரீரம் என்பது அங்கே கிடையாது. இந்த 5 தத்துவத்தால் ஆக்கப்பட்ட மனித சரீரம் இது மண்ணால் ஆக்கப்பட்ட பொம்மை போல அப்படின்னு சொல்கிறோம்.
சூக்ஷ்ம வத்தனவாசிகளுடைய அந்த சரீரத்தை மண்ணால் ஆக்கப்பட்ட பொம்மை என்று சொல்ல முடியாது. தேவதா தர்ம அலபி மனுஷி ஹே. தேவதா தர்மத்தில் இருக்கக்கூடியவர்களும் தேவதைகளும் மனிதர்கள்தான். ஆனால் அந்த தேவதைகளை போன்ற மனிதர்களிடத்துல தெய்வீக குணங்களானது நிரம்பி இருக்கிறது. அல்ல, தெய்வீக குணங்கள் கொண்ட மனிதர்கள் என்றும் சொல்லலாம், தேவதை என்றும் சொல்லலாம். தேவி குண் பிராப்தி கி ஹே ஷிவ பாபா சே. தேவதைகள் அவ்வளவு குணங்களையும் யாரிடமிருந்து பெற்றார்கள்? சிவபாபாவிடமிருந்து பெற்றார்கள். முன் ஜென்மம் செய்யப்பட்ட தவம் அவர்கள் என்ன பண்ணிடுச்சு? தேவதையாக தெய்வீக குணம் நிரம்பியவராக ஆக்கிவிட்டது. சிவபாபா எப்பேற்பட்டவர்? குணங்களின் கடலானவர். देवी गुण वाले मनुष्य और असरी गुण वाले मनुष्य में कितना फर्क है? தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்கள், அசுர குணங்கள் நிரம்பிய மனிதர்கள் இருவருக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இருவருடைய வாழ்க்கையுமே எவ்வளோ வேறுபட்டிருக்கிறது. மனுஷி ஹி சிவாலய வைஷாலமே ரெனே லாயக் பன்தே ஹே. மனிதர்கள்தான் சிவாலயத்தில் வாழ்வதற்கும் மனிதர்கள்தான் வேஷாலயத்தில் வாழ்வதற்கும் தகுதியுடையராக ஆகின்றார்கள். சத்தியுகத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுது. சத்தியுகம் என்பது எங்கே இருக்கு? இதே உலகத்துல தான் சத்தியுகம் இருக்கிறது. कोई मूल वतन व सूक्ष्म वतन में नहीं होता है. சத்தியுகம் என்பது மூல வத்தனத்திலேயோ சூக்ஷ்ம வத்தனத்திலேயோ கிடையாது. இந்த ஸ்தூல வத்தனத்துல தான் சத்தியுகமானது ஸ்தாபனை ஆகின்றது. तुम बच्ची जानती हो वो शिव बाबा का स्थापन किया हुआ शिवालय. குழந்தைகளெல்லாம் இதையும் அறிந்திருக்கின்றோம். சிவாலயம் என்பது சிவபாபாவால் ஸ்தாபனை செய்யப்பட்டது. சிவனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ஆலயம் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. கபு ஸ்தாபன கியா. அந்த சிவாலயத்தை பாபா எப்போ ஸ்தாபனை பண்ணாரு? சங்கம யுகத்தில். இது புருஷோத்தம யுகமாகும். அபே துனியா ஹி பத்தி தமோ பிரதான. இந்த உலகமே இப்போ பத்தித்தமான தமோ பிரதானமான உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தை சத்தோ பிரதானமான உலகம் என்று சொல்ல முடியாது. புது உலகத்தை தான் சத்தோ பிரதானமான உலகம் என்று சொல்லப்படுகிறது. வஹி ஃபிர் ஜப் புராணி பன்தி ஹே. அதே உலகம் எப்போ பழசாகின்றதோ அப்போ அந்த உலகத்துக்கு பேர் என்ன? தமோ பிரதானமான உலகம். फिर सतो प्रधान कैसे बनती है? அந்த தமோ பிரதானமான உலகம் அதன் எப்படி சத்தோ பிரதானமாகின்றது தெரியணும் இல்லையா? तुम बच्चों की योग बल से. குழந்தைகளாகிய உங்களுடைய யோக பலத்தினால தமோ பிரதானமான உலகம் சத்தோ பிரதானமான உலகமாக மாறுகிறது. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் எது? யோக பலம் எப்பேற்பட்டது? யோக பலம் என்னெல்லாம் செய்கின்றது? தமோ பிரதானமான உலகத்தையே சத்தோ பிரதானம் ஆக்குகிறது. வேற என்ன நடக்குது யோக பலத்து மூலமா? உங்களுடைய விக்ரமங்கள் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகின்றது. நீங்க பவித்திரம் ஆயிடுறீங்க. பவித்திர கேலியே ஃபிர் ஜரூர் பவித்திர துனியா சாயே. நீங்கள் யோக சக்தி மூலமாக பவித்திரமான பிறகு நீங்கள் வாழ்வதற்கு இந்த உலகம் தகுதியாக இருக்காது. பவித்திர ஆத்மாக்கள் வாழ்வதற்கு பவித்திரமான உலகமும் தேவை. அப்போ நம்முடைய யோக சக்தி என்ன பண்ணுது? நம்முடைய ஆத்மாவையும் பவித்திரமாக்குறது, இயற்கையையும் தூய்மையாக்குகிறது, உலகத்தையும் தூய்மையான ஒரு உலகமாக ஆக்குகிறது. அப்போ எவ்வளோ யோகா பண்ணணும்? காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் பாபா அப்படி சொன்னால் மட்டும் போதுமா? பத்தாது இல்லையா? சின்ன சின்ன யோகா பண்ண கற்றுக்கணும். கொஞ்சம் நேரத்தில் யோகா பண்ண கற்றுக்கணும். டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா பண்ணும்போது நம்ம ப்ராக்டிஸ் என்ன பண்ணலாம்? நிராகார உலகத்தில் பாபா பக்கத்தில் இருக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் பாபாட்டேருந்து சக்தி அடைங்க. அடுத்த ஒரு நிமிஷம் என்ன ஆகிடுங்க? அந்த சக்தியை பரப்புங்க. 3 டிவைட் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் பரிணாமத்துக்கு போகணும், இன்னொரு செகண்ட் தனக்குள்ள சக்தியை அடையணும், அடுத்து 3 செகண்ட் அந்த சக்தியை உலகத்துக்கு பரப்பணும். அப்படி நம்ம யோகா பண்ணணும். இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறீங்களா? நான் சரீரி ஆத்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதில் பாபா என்ன சொல்கிறாரு? புது உலகத்தை பவித்திர உலகம் என்றும் பழைய உலகத்தை அபவித்திர உலகம் என்றும் சொல்லப்படுது. பவித்திர உலகத்தை பாபா ஸ்தாபிக்கிறார்.
பதீதமான உலகத்தை ராவணன் உருவாக்குகிறது. இந்த விஷயமெல்லாம் மனுஷனுக்கு தெரியாது. உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னே மனிதர்களுக்கு தெரியாது. யார் எதை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தெரியாது. ये 5 विकार न हो तो मनुष्य दुखी होकर बाप को याद क्यों करे? மனுஷனை பாடுபடுத்துறது எது? இந்த 5 விகாரம் தான். இந்த 5 விகாரத்தினால தான் மனிதர்கள் துக்கம் அடைந்திருக்கிறார்கள். அதனால தான் பாபா நினைக்கிறாங்க. இந்த 5 விகாரம் துக்கப்படுத்தலைன்னா பாபாவை ஏன் நினைக்க போகிறாங்க? கடவுள் ஞாபகம் ஏன் வரப்போகுது? வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் பாபா என்ன சொல்கிறார்? இந்த 5 விகாரம் என்பது உங்களுடைய எதிரி. பாப் கேத்தே ஹே, பாபா கூறுகிறார், மே ஹூ ஹி துக்கர்த்தா சுக்கு கர்த்தா, நான் தான் துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடியவர். ராவணனை 5 विकारों को पुतला बना दिया, 10 शीश का. ராவணனை 10 தலைகள் கொண்ட ஒரு உருவ பொம்மையை உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பொம்மையாக காட்டப்பட்டிருக்கிறது. ராவணனை எதிரி என்று நினைத்து எரிக்கின்றார்கள். சோபி ஏசனே துவாபர ஆதிசி ஜலானா ஷுரு கர்த்தே ஹேன். இந்த ராவணனை எரிக்கக்கூடிய அந்த பழக்கமெல்லாம் எப்போ ஆரம்பமானது? துவாபரிக ஆரம்பத்திலேயெல்லாம் ஆரம்பிக்கப்படவில்லை. எப்போ ரொம்பவும் ஆத்மா தமோ பிரதான நிலை அடைந்து விடுகிறதோ அப்போது நிறைய வழிமுறைகளும் உருவாயிடுறது. ये नई बातें निकालते हैं. நிறைய வழிமுறைகள் வரப்போ இந்த ராவணனெல்லாம் எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. जब कोई बहुत दुख देते हैं तब उनका पुतला बनाते हैं. யாராவது உலகத்தில் கூட ரொம்ப துக்கத்தை கொடுக்குறாங்கன்னா கோபத்தில் கொந்தளிச்சு என்ன பண்ணுறாங்க? அவர்களுடைய உருவ பொம்மையை உருவாக்கி எரிச்சிடுறாங்க. यहाँ भी मनुष्य को जब बहुत दुख मिलता है, அதுபோல் இங்கே மனிதர்களுக்கு எப்போ வாழ்க்கையில் ரொம்ப துக்கம் ஏற்படுகிறதோ அப்போது ராவணனுடைய உருவ பொம்மையை உருவாக்கி எரிச்சிடுறான். எரிக்கிற வரைக்கும் தான் தெரியுது. ஆனால் அது என்ன ராவணன், யார் ராவணன் என்பது தெரியறதில்ல. ராவணனா என்ன, ராவணனுடைய சக்தி என்ன என்பதெல்லாம் பாபா ராவணனை பற்றி நமக்கு தான் புரிய வச்சிருக்கிறார். ஸோ அது ஸ்தூலமாக எரிக்கிற விஷயம் கிடையாது. நம்ம யோக சக்தி மூலமாக தான் அந்த ராவணனை எரிச்சிட்ருக்குறோம். ராவணனை எரிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஸ்தூலமான நெருப்பு மூலமாக எரிக்க முடியாது. யோக சக்தி மூலமாக தான் ராவணனை எரிக்க முடியும். இது தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க? சங்கமயுகத்தினுடைய நினைவார்த்தம் தான் அங்கே தசராவில் ராவணன் எரிக்கக்கூடிய ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருக்குது. குழந்தைகளாகி உங்களுக்கு 75% நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க. ரெண்டுமே பாதியாக இருந்தால் நல்லாவே இருக்காது. பாபா சொல்கிறார், தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகத்தை தரக்கூடியது. சிருஷ்டி தோ அனாதி பனி ஹுய் ஹே. இந்த சிருஷ்டியானது அனாதி உருவாக்கப்பட்டது. இந்த சிருஷ்டி ஏன் இப்படி உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது யாருமே கேட்க முடியாது. இது எப்போ முடியும்? அதுவும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சக்கரமானது சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் சாஸ்திரத்தில் கல்பத்தினுடைய ஆயுளை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூறிவிட்டார்கள். ஜர் சங்கமயு பி ஹோகா ஜப்கி சிருஷ்டி பதலேகி. எப்போ சங்கமிகம் வருமோ அப்பொழுதுதான் இந்த சிருஷ்டியானது மாற்றமடையும். अभी जैसे तुम फील करते हो ऐसा और कोई समझते नहीं है. இதெல்லாம் இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம். என்ன இருந்துச்சு, என்ன நடக்க போகுது, எல்லாமே நாம் ஃபீல் பண்ணுறோம். இது போல் வேறு யாரும் உங்களை போல வேறு யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. இத்னா பி நெய் சமஸ்தே. பாபா என்ன சொல்ல, ரொம்பலாம் ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டாம். இவ்வளோ கூட புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ராதா கிருஷ்ணா அப்படிங்கிற பேர் அவர்களுடைய குழந்தை பருவத்தினுடைய பேர். எப்போ அந்த ராதா கிருஷ்ணாவுக்கு சுயம்பரம் நடைபெறுகிறதோ அப்போ இருவருடைய பெயரும் மாற்றப்படுகிறது. இருவருமே வேறு வேறு ராஜதானியை சேர்ந்தவர்கள். சுயம்பரத்துக்கு பிறகு அவர்களுடைய பெயர் லக்ஷ்மி நாராயணா என்று மாற்றப்படுகிறது. இவ்வளோ விஷயம் கூட புரியாமல் இருக்காங்கன்னு சொல்கிறார் பாபா. எஸ் பாத்தி பாப் சம்ஜாத்தே ஹேன். இந்த அனைத்து விஷயத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா பாபா தான் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறார். அதுக்காக அவர் எல்லாமே
அறிந்தவர் அப்படின்னு சொல்ல முடியும். உங்கள் மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடுது அதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப் தும் பச்சி சமஸ்தி ஹோ, இப்போ குழந்தைகள்லாம் புரிஞ்சிட்ருக்குறோம். பாப் ஆக்கர் நாலேஜ் தேத்தே ஹே, பாபா வந்து தான் ஞானத்தை கொடுக்குறார். நாலேஜ் பாடசாலாமே மில்த்தியே, ஞானமானது பாடசாலையில் கிடைக்கின்றது. பாடசாலை என்றாலே அங்கே லட்சியத்தோடு பாடசாலையில் படிக்கப்படுகிறது. அபி தும் படு ரஹே ஹோ, இப்போ குழந்தைகள் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். சீச்சி துனியாமே ராஜி நீ கர் சக்தே ஹே, இந்த சீச்சி உலகத்தில் ராஜியை பண்ணவே முடியாது. ராஜி கரேங்கே குல்குல் துனியாமே, நம்ம ஆட்சி பண்ண போகிறது எங்கே? மலர் நிறைந்த குஷி நிறைந்த அழகான உலகத்தில் தான் நாம் போய் ராஜி பண்ணிகிட்ருக்கோம். ஆக நம்ம படிச்சுட்ருக்கிறது எதுக்காக? இந்த உலகத்தை, அழுக்கான உலகத்தை விட்டுட்டு அழகான உலகத்தில் போய் ராஜி பண்ணுறதுக்காகத்தான் நாம் படிச்சுட்ருக்குறோம். இந்த படிப்பு படிக்கிறவங்களாம் அழகான உலகத்தில் போய் ராஜ்யம் செய்வார்கள். ராஜீவ்க்கு சத்தியுகமே தோடி சீக்காயங்க. ராஜயோகத்தை சத்தியுகத்துலலாம் உங்களுக்கு கற்றுத்தரப்படாது. எங்கே கற்றுத்தரப்படுது ராஜயோகா? சங்கம் யுகத்தில் தான் பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். இது எப்படிப்பட்ட விஷயம்? எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். பாப் கப் ஆத்தே கிஸ்கோ பி பத்தா நீ. பாபா எப்போ இந்த பூமிக்கு வரார் இது யாருக்குமே தெரியாது. ஆழ்ந்த இருள் அடைந்து இருக்கும் பொழுது பாபா அந்த பூமிக்கு வரார். ज्ञान सूर्य नाम से जापान में वो लोग अपने को सूर्य वंशी कहलाते हैं. ஞான சூரியன் என்ற பெயரால் ஜப்பானியர்கள் தன்னை சூரிய வம்சி என்று கூறிக்கொள்கிறார்கள். உண்மையிலேயே சூரிய வம்சிகள் யாரு? தேவதிகளைத்தான் சூரிய வம்சிகள் என்று சொல்ல முடியும். சூரிய வம்சியுக்கா ராஜ்ய சத்தியுகமே தா. சத்தியுகத்தில் தான் சூரிய வம்சிகளுடைய ராஜ்யமே இருந்தது. எதுக்கு சொல்ல வர்றார் பாபா? இந்த கலியுகத்தில் எங்கிருந்து வந்தாங்க சூரிய வம்சிகள்? காயாபி சாத்தாகே கியான சூரிய பிரகட்டா பாடப்பட்டிருக்கிறது. ஞான சூரியன் இந்த பூமியில் உதயமாகும்போது பக்தி மார்க்கத்தினுடைய இந்த ஆழ்ந்த இருளானது அழிந்து போய்விடுகிறது. சூரியன் வந்தாலே, உதயமானாலே இருட்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஞான சூரியன் வந்து ஞான கிரணங்களை கொடுக்குறப்போ மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அக்ஞானம் என்ற இருளானது அழிந்து போகின்றது. நெய் துனியா சோ புராணி, புராணி துனியா சோ ஃபிர் நெய் துனியா ஹோத்தி ஹே. வேற என்ன நடக்குது? இருட்டு போகுது. அந்த இருட்டு மட்டும் போகிறதில்ல, எப்படி உலகம் புதுசுலேருந்து பழசாயிடுச்சு. இப்போ பழசுலேருந்து அது புதுசாயிடும். எது மூலமாக? ஞான சூரியன் இந்த பூமியில் உதயம் ஆனது மூலமா. ये बेहद का बड़ा घर है. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய வீடு. கிட்னா படா மாண்டவா ஹே. இந்த உலகம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. உலக மேடை எவ்வளோ பெரிய மேடையாக இருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவர்களெல்லாம் எவ்வளோ வேலை செய்துட்ருக்குறாங்க. ராத்திரிக்கு போத் காம் சல்தா ஹே. நிறைய பேர் இரவில் தான் நிறைய வேலை பார்க்குறாங்களா. ऐसे भी के राजी लोग हैं जो दिन को सो जाते हैं, रात को अपनी சபாதி लगाते हैं. சில ராஜாக்கள் கூட அப்படி இருக்காங்களா, பகலெல்லாம் தூங்கிடுவாங்களாம். நைட்டு முழுக்க உட்காந்து சபையை கூட்டி நிறைய வேலை பார்ப்பாங்களாம். பொருட்களை வாங்கிறது, கணக்கு பார்க்கறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் எப்போ பார்ப்பாங்களா? நைட்டு உட்காந்து பார்ப்பாங்களாம். இது போன்ற ஆங்காங்கே நடந்துட்டு தான் இருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் மில்லை ரன் பண்ணுறாங்க. ஏஹே அதுக்கே தின ராத்து. இதெல்லாமே இந்த உலகத்தினுடைய எல்லைக்குட்பட்ட இரவு பகல். ஆனால் பாபா சொல்லக்கூடிய இரவுங்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். இந்த விஷயத்தை குழந்தைகளாக உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலையும் இல்லை. சிவபாபாவை பற்றியும் தெரியாது. பாப் ஹர் பாத் சம்ஜாத்தே ரஹத்தே ஹேன். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். பிரம்மா கேலியே பி சம்ஜாயா ஹே. பிரம்மா பாபாவை பற்றியும் பாபா புரிய வைத்திருக்கிறார். இவர் யாரு? பிரஷாபிதா பிரம்மா. बाप जब सृष्टि रचते हैं तो जरूर किसमें प्रवेश करेंगे? பாபா சிருஷ்டி படைக்கிறார் அப்படின்னா அந்த சிருஷ்டி படைப்பதற்கு ஃபஸ்ட்டு எதில் பிரவேசம் செய்வார்?
அவர் தன்னோட காரியத்தை செய்யறதுக்கு சரீரம் வேணும் இல்லையா? பாவன் மனுஷி ஹோத்தி சத்தியுகமே. பாவனமான மனிதர்கள் வாழ்வதோ சத்தியுகத்தில், நான் வருது கலியுகத்தில். அப்போ எனக்கு கிடைக்கிற சரீரமும் எப்படிப்பட்ட சரீரம்? பத்தித்தமான சரீரம். இந்த கலியுகத்திலேயோ எல்லோருமே விகாரத்தினால்தான் புறப்படுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை பத்தித்தமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. मनुष्य केंगे विकार बिगर सृष्टि कैसे चलेगी? மனுஷ பிறப்புனா விகாரத்தினால தானே மனுஷ பிறப்பு உருவாகும் இல்லையா? அப்படி இருக்கும்போது மனிதர்கள் என்ன கேட்குறாங்களா? விகாரம் இல்லாமல் சிருஷ்டி எப்படி செயல்படும், மனித குலம் எப்படி வளர்ச்சி பெறும் அப்படின்னு கேட்குறாங்களா? விகாரத்தை விட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்களா? உடனே பாபா என்ன சொல்கிறார்? அரே தேவதோக்கு தும் கேத்தே சம்பூர்ண நிர்விகாரி. அரே குழந்தைகளே, தேவதைகளை பற்றி பாபா என்ன சொல்லியிருக்கிறார்? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? சம்பூர்ண நிர்விகாரி, எந்த விகாரமும் இல்லாதவர்கள். கிட்னி சுத்ததாசி உனோக்கி மந்திர் பனாத்தே ஹே. தேவதைகளுக்கு ஆலயங்களை அமைக்கிறப்போ எவ்வளவு சுத்தமான முறைப்படி அந்த ஆலயங்களானது கட்டப்படுகிறது. பிராமணனை தவிர வேறு யாருமே அந்த தேவதைகளுக்கு பூஜையெல்லாம் பண்ண முடியாது, அந்த கருவறைக்குள்ளெல்லாம் நுழைய முடியாது. वास्तव में इन देवतों को विकारी कोई टच कर नहीं सकते हैं. உண்மையிலே பார்க்க போனால் தேவதைகளை விகாரிகள் யாருமே டச் பண்ணவே முடியாது, அவ்வளவு தூய்மையானவர்கள். பரந்து ஆஜ்கல் तो पैसे से ही सब कुछ होता है. அப்போ பிராமணர்களாக கூட, தேவதைகளுக்கு பூஜை பண்ணக்கூடிய பிராமணர்களாக கூட பவித்திரத்தாவை கடைப்பிடிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ தான் அந்த மூர்த்தியை கூட என்ன பண்ண முடியும்? அலங்காரம்லாம் செஞ்சு அபிஷேகம்லாம் செஞ்சு பூஜைக்கு தயார் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் பைசானால எல்லாம் நடக்குது. कोई घर में मंदिर आदि रखते हैं तो भी ब्राह्मण को ही बुलाते हैं. சில பேர் வீட்லேயே கோயில் அமைச்சு வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க பூஜை பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு பிராமணனை தான் கூப்பிடுவாங்க பூஜைக்கு. अब विकारी तो ब्राह्मण भी है, सिर्फ नाम ब्राह्मण है. அவங்க பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினச்சி வீட்டில் கோவில் அமைச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களா? பிராமணனை கூப்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாங்களா தேவதைகளுக்கு. ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? பிராமணர்களும் விகாரிகள் தானே, பேரு தான் பிராமணன், ஆனால் அவங்க தூய்மையில் கடைப்பிடிக்கிறது கிடையாது. உலகமே விகாரமான உலகம்தான். பிராமணன் மட்டும்தான் விகாரியா? இல்லை, உலகமே விகாரமான உலகம். तो पूजा भी विकारियों से होती है. அல்ல, பூஜையும் விகாரிகள் மூலமாக தான் நடக்குது. நிர்விகாரிகள் இந்த விகாரமான உலகத்திலிருந்து எங்கேருந்து வருவாங்க? ஒரு ஆத்மா கூட நிர்விகாரி ஆத்மா இந்த உலகத்தில் இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. நிர்விகாரி ஹோத்தி ஹி ஹே சத்தியுகமே. அப்போ நிர்விகாரிகள் எங்கே இருக்கிறாங்க? சத்தியுகத்தில். ऐसा नहीं कि जो विकार में नहीं जाते उनको निर्विकारी कहेंगे. அதுக்காக நீங்கள் எப்படி நினச்சிடக்கூடாது, யார் விகாரத்துக்கு அடிமையாகுவது இல்லையோ அவர்களே நிர்விகாரி அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. 5 விகாரத்தை வெற்றி அடைஞ்சாதான் அவங்களுக்கு பேர் என்ன? நிர்விகாரி. ஷரீர் तो फिर भी विकार से पैदा हुआ ना. நீங்கள் என்னதான் தூய்மையை கடைப்பிடித்தாலும் இந்த ஷரீரம் விகாரத்து மூலமாகத்தானே கிடைத்திருக்கிறது. बाप ने एक ही बात बताई है. பாபா நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் கூறுகிறார். ये सारा ராவண ராஜ்ய है. இந்த முழு உலகமும் ராவணனுடைய ராஜ்யம்தான். ராவணன் இல்லாத இடமே கிடையாது. அப்படின்னா எல்லோருக்குள்ளேயுமே அந்த விகாரமானது கண்டிப்பாக இருக்கும். ராமராஜ்யமே சம்பூர்ண நிர்விகாரி. ராமராஜ்யத்தில் அனைவருமே சம்பூர்ண நிர்விகாரிகள். ராவண ராஜ்யத்தில் அனைவருமே சம்பூர்ண விகாரிகள். சத்தியுகமே பவித்திர தாத்தி. சத்தியுகத்தில் தான் தூய்மை என்பது இருந்தது, அமைதி இருந்தது, எல்லா சுகமும் இருந்தது, செல்வம் இருந்தது. तुम दिखला सकती हो सत्य में लक्ष्मी नारायण का राज्य था ना. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா? அந்த ராஜ்யத்தை நீங்கள் காட்டுங்க, மனிதர்களுக்கு காட்டி என்ன பண்ணுங்க, புரிய வைங்க. அங்கே 5 விகாரம் இல்லை.
அது பவித்திரமான ராஜ்யம், பவித்திரமான உலகம், சிவனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ஆலயம். तो भगवान स्थापन करते हैं, அதை பகவான் ஸ்தாபனை பண்றார். பகவான் பத்தித் ராஜ்யத்தோடு ஸ்தாபனை கர்த்தே. பகவான் ஒருபோதும் பத்தித்தமான ராஜ்யத்தை உருவாக்குவாரா? தெரியாது அவருக்கு. ராவணன் தான் அதை பத்தித்தமாக்கிடுது. பாபா சுத்தமான உலகத்தை உருவாக்கி கொடுத்தாரு நம்ம கையில். ராவணன் பிரவேசம் ஆனதுனால சுத்தமான உலகம் அசுத்த உலகம் ஆயிடுச்சு. அழகான உலகம் அழுக்கான உலகம் ஆயிடுச்சு. அங்கே சத்தியுகத்தில் எந்த விகாரம் இல்லை. அதனால யாரும் கடவுளை அழைப்பதில்லை. விகாரம் இல்லாததால் துக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ விகாரத்தை வெற்றி அடைஞ்சாச்சுன்னா இது எல்லாமே என்ன ஆகிடும்? துக்கம், கஷ்டம், பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் இல்லையா? அதனால தான் பாபா பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு சொல்லலை. உங்களுக்குள்ளே இருக்கிற விகாரத்தை விட்டுடுங்க. பிரச்சனை நேடும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தானாகவே குறைஞ்சிரும். சுகத்தில் யார் பகவானை நினைப்பதில்லை, சத்தியுகத்தில் யார் பகவானை அழைப்பதும் இல்லை, அவரை நினைப்பதும் இல்லை. எனக்கு துக்கத்தினுடைய பெயர் அடையாளம் இல்லை. பரமாத்மாவுக்கு மகிமை பாடப்படுகிறது. அவர் சுக கடல், பவித்திர கடல். கேத்தே பி ஹே சாந்தியோ. இன்னைக்கு எல்லோருமே நினைக்கிறாங்க மனசு சாந்தியாக இருக்கணும். अब सारी दुनिया में अशांति मनुष्य कैसे करेंगे? सारी दुनिया में शांति मनुष्य कैसे करेंगे? முழு உலகத்துலேயும் அசாந்தி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அசாந்தி இருக்குது. அப்போ இந்த முழு உலகத்தையும் எப்படி சாந்தப்படுத்துறது? சாந்தி का राज्य तो एक स्वर्ग में ही था. அமைதியான ராஜ்யம் சொர்க்கத்தில் மட்டும்தான் இருந்தது. जब कोई आपस में लड़ते हैं तो शांति कराना होता है. யாரா தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்க, 4 பேர் இல்லை ஒரு குடும்பத்தில் சண்டை நடந்துட்டுருக்குன்னா அங்கே அதை அமைதிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு அமைதி அவங்க மறந்து, அமைதி இழந்து சண்டை சச்சரவுலையே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அமைதிப்படுத்துறதுக்கு போராட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அந்த ராஜ்யம் அப்படி இல்லை. இது சொர்க்க ராஜ்யம் அப்படி இல்லை. அமைதியே அமைதியான ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம் என்ன? யார் யாரிடமும் சண்டை போடவே மாட்டாங்க. யாருக்கும் யாரோடையும் சண்டை போடவும் தெரியாது. அப்பேற்பட்ட ராஜ்யத்தை யார் ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கிறா? நம்ம தான் ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம யாரோடையாவது போய் சண்டை போடலாமா? யாரோடையும் நம்ம சண்டையிடவே கூடாது. பாப் கேத்தே ஹே, பாபா கூறுகிறார், இஸ் புராணி துனியா கொய்ய புக்கத்தம் ஒனை. இந்த பழைய உலகமானது இப்போ முடிந்து போய்விடும். மகாபாரத யுத்தத்தில் எல்லாமே விநாசமாகிவிடும். விநாச காலத்தில் விபரீதமான புத்தி என்று எழுதப்பட்டிருக்கு இல்லையா? பரோபர் பாண்டவத்து தும்மு ஹோனா. உண்மையிலே நீங்கள் தான் பாண்டவர் சேனைகள் அல்லவா? தும் ஹோ ருஹானி பண்டே. நீங்கள் ஆன்மீக பாண்டவ சேனை மட்டுமல்ல, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டி. சப்கோ முக்திதாம் கா ராஸ்தா பத்தாத்தே ஹோ. அனைவருக்குமே முக்திதாமம் செல்வதற்கான வழியை கூறுகின்றீர்கள். ஓஹே ஆத்மா கா கர் சாந்திதாம். முக்திதாம் என்பது எது? அதுதான் ஆத்மாக்களுடைய வீடு, சாந்தி தாமமாகும், நம்முடைய வீடு. ஏஹே துக்குதாம். இந்த உலகமோ துக்கமயமான உலகம். இப்போ பாபா என்ன சொல்கிறாரு? இந்த துக்கதாமத்தை பார்த்தாலும் மறந்துடுங்க. அவங்க அப்படி துக்கம் கொடுத்தாங்க, அவங்க இப்படி துக்கம் கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. பார்த்தாலும் இதை மறந்துடுங்க. யார் எவ்வளோ துக்கத்தை கொடுத்தாலும் அதையும் விட்டுடுங்க. தூக்கி அந்த துக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா என்னாகும்? அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கன்னு தூக்கி துக்கத்தை வச்சுட்டா என்னாகும்? துக்கம்தான் மனசில் நிறைஞ்சிருக்கும். அப்போ பாபா நினைவு வருமா? அபி தோ ஹம்கோ சாந்தி தாமே ஜானா ஹே. இப்பொழுது நம் குழந்தைகள் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். சாந்தி தாமத்துக்கு செல்லணும் அப்படின்னா சாந்தியாக இருந்தால் தான் சாந்தி தாமத்துக்கு போக முடியும். பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்கு ஸ்மிருதி ஐயே கிமே ஆத்மா ஹோ. ஆத்மாவுக்கு இப்போ நினைவானது வந்திருக்கிறது. நான் யார்? ஆத்மா. நினைவு வந்துருச்சா? பாபா சொல்லும்போது என்ன பண்ணணும்? நான் ஆத்மா நினச்சி பார்க்கணும்.
बाप कहते हैं, बाबा கூறுகிறார், मैं जो हूँ जैसा हूँ और कोई मनुष्य समझ न सके. நான் யாராக இருக்கிறேன், எப்படிப்பட்டவராக இருக்கிறேன், என்னை பற்றி யாரும் புரிந்து கொள்ள முடியாது. என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லாத வரைக்கும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. तुमको ही समझाया है मैं बिंदी हूँ. உங்களுக்கு தான் நான் புரிய வச்சிருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஜோதி புள்ளியாக இருக்கிறேன். तुम्हें घड़ी घड़ी बुद्धि में रहना चाहिए कि हमने सराशि का चक्र कैसे लगाया है. உங்களுக்கு அடிக்கடி இது புத்தியில் வர வேண்டும். நாம் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை எப்படி சுற்றி வந்திருக்கிறோம், எப்படிலாம் பெறப்படுத்திருக்கிறோம், என்னெல்லாம் பெறப்படுத்திருக்கிறோம், அது எல்லாமே உங்கள் புத்திக்கு வரணும். इसमें बाप भी याद आएगा, घर भी याद आएगा, चक्र भी याद आएगा. இதில் பாபா நினைவு வரும், வீட்டோட ஞாபகமும் வரும், சக்கரத்தோட நினைவு வரும். इस वर्ल्ड की हिस्ट्री ஜாகிரஃபி को तुम ही जानते हो. இந்த வேர்ல்டை பற்றிய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியை நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். கித்னே கண்டு ஹே, எத்தனை கண்டங்கள் இருக்கிறது, எத்தனை சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. எல்லாம் எவ்வளோ பெரிய உலகம், ஆங்காங்கே தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சத்தியுகத்தில் சண்டை போன்ற விஷயமெல்லாம் கிடையாது. ராமராஜ்யம் எங்கே, ராவண ராஜ்யம் எங்கே? बाप कहते हैं, பாபா கூறுகிறார், அபி தும் ஜெய்சே கி ஈஸ்வரி ராஜ்யமே ஹோ. இப்போ நீங்கள் இருக்கிறது எங்கே? ஈஸ்வரிய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. क्योंकि ईश्वर यहाँ आया है. நம்ம இருக்கிற ராஜ்யம் ஈஸ்வரி ராஜ்யம். ஏன்னா ஈஸ்வரன் இங்கே வந்திருக்காரு. रावण राज्य महंगे. ईश्वर खुद जो राज्य करते नहीं है, खुदा राज्य लेते नहीं है. ஈஸ்வரன் சீம் அவர் ராஜ்யத்தை அடையிறதில்ல. ராஜ்யத்தை அவர் அங்கே ராஜ்யம் பண்ணுறது ஸ்தாபனை பண்ணுறாரு, ஆனால் அவர் ராஜ்யம் செய்வது கிடையாது. நிஷ்காம் சேவா கர்த்தே ஹே. ஈஸ்வரன் பகவான் தான் சுயநலமற்ற சேவையை செய்கிறார். ஊஞ்சி தி ஊஞ்ச் பகவான் ஹே, சப் ஆத்மா கா பாப் ஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. பாபா कहने से एकदम खुशी का पारा चढ़ना चाहिए. பாபான்னு சொல்லும்போதே உங்களுக்கு குஷி என்பது அதிகரித்து விட வேண்டும். அத்திந்தி சுகு துமாரி அந்திம அவஸ்தாக்கா காயா हुआ है. அத்திந்தி சுகத்திலேயே லைத்திருக்க போகிறவங்க யார்? நீங்கள் தான். உங்களுடைய அந்திம நிலை அது. இப்போ சுகத்தை அடைஞ்சு 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 நம்ம ஆத்மா ஆயிடுவோம், அத்தீந்திர சுகத்திலேயே மூழ்கி இருப்போம். இது நம்முடைய अंतिम अवस्था. जब इम्तिहान के दिन नज़दीक आते हैं तो उसमें सब साक्षात्कार होते हैं. எப்போ நம்முடைய தேர்வு நாள் அருகில் வருமோ அப்போ எல்லாம் உங்களுக்கு காட்சியாக கிடைக்க ஆரம்பித்து விடும். कोई तो बाप की याद में बड़ी खुशी में रहते हैं. சில குழந்தைகள் எப்படி இருக்காங்களா, பாபா நினைவிலேயே குஷியாக இருக்காங்க. அவரை நினைச்சாலே என்ன கிடைக்கும்? खुशी கிடைக்கும். तुम बच्चों को सारा दिन ये फीलिंग रहे. குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு நாளும் இந்த ஒரு ஃபீலிங் என்பது இருக்க வேண்டும். எந்த ஃபீலிங்? ஓஹோ பாபா, ஆஹா பாபா, நீங்கள் என்னதுலேருந்து என்ன வாக்கிட்டீங்க பாபா. ஒரு நாளாவது நினச்சி பார்த்துருப்பீங்களா? ஒரு நேரமாவது நினச்சி பார்த்துருப்பீங்களா? நினச்சி பாருங்க. உங்கள் மூலமாக எனக்கு எவ்வளோ சுகம் கிடைச்சிருக்கு. बाप को याद करते प्रेम की आंसू आ जाते हैं. बाबा நினைத்தாலே அன்பு கண்ணீர் வந்துவிடும். कमाल है, आप आकर के हमको दुख से छुड़ाती हो. அதிசயம் பண்ணிட்டீங்களே பாபா, என்னை நீங்கள் துக்கத்திலிருந்து விடுவிச்சிட்டீங்க பாபா. நீங்கள் என்னை துக்கத்திலிருந்து விடுவிச்சிட்டீங்க பாபா. நீங்கள் பாபாவுக்கு சமான் அன்பு கடலாக ஆக வேண்டும். பாபா அன்பு கடலானவர், அவருக்கு சமான் அன்பு கடலாக ஆக வேண்டும். கடுமையான வார்த்தைகளால் பேசக்கூடாது. யாருக்கா துக்கம் கொடுத்தீர்கள் என்றால் ஞாபகம் வச்சுக்கணும், துக்கப்பட்டு தான் சாவீங்கன்றார் பாபா. இது கூட ஒரு அழுக்கான பழக்கம்தான். எது மோசத்திலும் மோசமான கெட்ட பழக்கம் எது? அழுக்கான வேலை எது? விகாரத்துக்கு அடிமையாகுவது.
பாபா சொல்றார், காமம் என்பது மிகப்பெரிய எதிரி. அப்போ காம விகாரத்துக்கு அடிமையாகி வாழ்வது கெட்ட பழக்கம்ட்டார் பாபா. அந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. ஒரு காட்டுவாசி ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டு இருந்தப்போ அவங்கள ஞான மார்க்கத்துக்கு வர விடலையா, ஏதோ மந்திரம் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால ஞான மார்க்கத்துக்கு வர விடலையா. பாபா எப்பேற்பட்டவர்? அவரே மந்திரவாதி தான். கருணை உள்ளம் உடையவர் என்று பகவானு தான் சொல்லப்படுது. ஸ்ரீகிருஷ்ணரை சொல்லப்படலை கருணை உள்ளம் கொண்டவர் என்று. கருணை உள்ளம் கொண்ட பாபா கருணையற்றவரிடமிருந்து நம்மை காப்பாத்துறாரு. கருணை இல்லாதது யாரு? ராவணன். பிளி பிளி கியானு, முதலாக ஞானம் தான் முக்கியம். ஞானம், பக்தி, அதன் பிறகுதான் வைராகியம் என்று சொல்லப்படுது. ऐसे பக்தி ஞான ஃபிர் வைராக்கியங்க. பக்தி, ஞானம், வைராகியம் அப்படி சொல்ல முடியாது. ஞானம் கிடைச்ச பிறகுதான் பக்தி மேல நமக்கு வைராகியம் வருது. அதனால இப்படி சொல்றதா ரைட்டுன்ட்டார் பாபா. எது? ஞானம், பக்தி, வைராகியம். बाप तुमको बेहद का अर्थात पुरानी दुनिया का वैराग कराते हैं. அல்ல இப்போ பாபா இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட பழைய உலகத்தின் மீது வைராகியத்தை ஏற்படுத்துகிறார். சன்னியாசிகள் என்ன பண்றாங்க? எல்லைக்குட்பட்ட வீடு வாசல் மேல மட்டும்தான் வைராகியத்தை ஏற்படுத்துறாங்க. அதுவும் கூட டிராமால பதிவாயிருக்கு. பாரதம் 100% செல்வ செழிப்பான பாரதமா, நிர்வீகாரியாக ஆரோக்கியமான பாரதமாக இருந்தது. அங்கே ஒரு பொழுதும் அக்கால மரணமே ஏற்படாது. இது போன்ற விஷயங்கள்லாம் கூட குழந்தைகள் சில பேர் தான் தாரணை பண்றாங்க. யார் நல்ல சேவை செய்கின்றார்களோ அவர்கள் செல்வந்தர் ஆயிடுறாங்க. குழந்தைகள் முழு நாள் என்ன பண்ணணும்? ஃபுல் டே என்ன செய்ய போறீங்க? நிறைய வேலை இருக்கு பாபான்னு சொல்றீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், எவ்வளோ வேலை வேணா பாருங்க. ஆனா முழு நாளும் பாபா 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 என்று பாபா நினச்சிக்கிட்டே இருக்கணும். பாபா விட்டுறக்கூடாது. கேட்கும்போது என்ன பண்ணுங்க, மனசில் பாபா இன்னைக்கு உங்களை நான் விட மாட்டேன், நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் பாபா, நினைக்கணும் பாபா, அப்படி மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஆனால் மாயா அவ்வளோ ஈஸியாக நினைக்க விடுறதில்ல. பாப் கேத்தே பாபா கூறுகிறார், சத்தோ பிரதானம் ஆகணும்னா என்ன செய்யணும்? நடந்தாலும், எழுந்தாலும், அமர்ந்தாலும், சாப்பிட்டாலும் என்ன நினைவு பண்ணுங்க? मैं तुमको विश्व का मालिक बनाता हूँ. பாபா சொல்றார், நான் உங்களை விஸ்வத்துக்கே மாலிக் ஆக்குறேன். என்ன நீங்க என்னை நினைக்க மாட்டீங்களா? நிறைய பேருக்கு மாயா புயலை ஏற்படுத்தி விட்டு பாபாவை மறக்க வச்சிருது. உடனே பாபா என்ன சொல்றார்? ஆமா, அதெல்லாம் நடக்கும், புயலே வராதுலாம் சொல்ல முடியாது. இந்த உலகம் எப்பவுமே புது உலகமாக இருக்க முடியாது. ஏன்னா சிருஷ்டி சக்கரம் சுத்திட்டே இருக்கு. மேல இருக்கிறவங்க எல்லாரும் கீழே வந்து தான் ஆகணும். ஒவ்வொரு பொருளுமே புதிதிலிருந்து கண்டிப்பா பழசாயிடும். மாயா அவங்க எல்லாருமே ஏப்ரல் ஃபூல் ஆக்கிடுச்சு. பாபா என்ன பண்றாரா? உண்மையான மலராக்குறார். ஏமாத்திருச்சு மாயா, உங்க எல்லாரையும் ஏமாத்திருச்சு. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर ईट, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सर. फर्स्ट पॉइंट, பாபாவுக்கு சமான் அன்பு கடலாக ஆக வேண்டும். ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கத்தை கொடுக்க வேண்டாம். கடுமையான பேச்சுக்கள், வார்த்தைகளால் பேச வேண்டாம். அழுக்கான பழக்கத்தை அழித்து விட வேண்டும். பாபா அழகாக்குறார், மாயா அழுக்காக்கிடுது. அதில் அழுக்கான பழக்கத்தை விட்டுட்டிங்கனாலே என்ன ஆயிடுவீங்க? அழகாயிடுவீங்க. ரெண்டாவது பாயிண்ட், பாபாவோடு இனிமையாக பேசிக்கொண்டே இந்த ஒரு ஃபீலிங்கை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஆஹா பாபா, நீங்கள் என்னதிலிருந்து என்னவாக்கிட்டீங்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ சுகம் கொடுத்தீங்க பாபா, நீங்கள் தான் பாபா என்னை பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க. இப்படி இந்த ஒரு நினைவுகளை கொண்டு இந்த ஒரு ஃபீலிங்கோடு இருங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க?
இந்த ஃபீலிங் மட்டும் போதாது. முழு நாளும் பாபா 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 என்று அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். वरदानम सर्व संबंध और सर्व गुणों की अनुभूति में संपन्न बनने वाले संपूर्ण मूर्त भव. சர்வ சம்பந்தம் மற்றும் அனைத்து குணங்களுடைய அனுபவத்தில் நிறைந்த ஆத்மாவாக ஆகக்கூடிய சம்பூர்ண மூர்த்தியாக ஆகுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் வந்துருச்சு வரதானத்தில்? சம்பன்னம். அடுத்துதான் சம்பூர்ணம். சங்கம யுகத்தில் நீங்கள் விசேஷமாக தன்னைய அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். इसलिए सर्व गजाने सर्व संबंध सर्व गुण और कर्तव्य को सामने रख चेक करो. நீங்கள் என்ன பண்ணணும்? சங்கமயுகத்தில் எல்லா பொக்கிஷங்கள், எல்லா சம்பந்தம், பாபாவோட வைக்கக்கூடிய சம்பந்தம், எல்லா குணம், நீங்கள் செய்ய வேண்டிய கர்த்தவியம் எல்லாத்தையும் உங்கள் முன்னால் கொண்டு வந்து தன்னை சோதனை பண்ணுங்க. எப்படி இருக்கிறேன், எல்லா விஷயத்தினுடைய அனுபவம் எனக்கு இருக்கா அப்படி பாருங்க. ஒருவேளை ஏதாவது விஷயத்தினுடைய அனுபவம் குறைவாக இருக்கிறது என்றால் அவற்றில் தன்னை சம்பன்னமானவரை ஆக்கிக்கங்க. ஒரு சம்பந்தம் அல்லது ஒரு குணம் குறையா இருக்கு, ஒரு சம்பந்த பாபாட்ட நான் வைக்கவே இல்லை, அந்த அனுபவமே நமக்கு இல்லை அப்படின்னா அந்த சம்பந்தத்தை பாபாட்ட வைங்க, அனுபவம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு குணம் குறைவாக இருந்தால், சம்பந்தம் குறைவாக இருந்ததென்றால் அது சம்பூர்ண நிலை என்று சொல்ல முடியாது. சம்பூர்ண மூர்த்தி என்றும் அவர்களை சொல்ல முடியாது. எனவே பாபாவுடைய குணங்கள் மற்றும் தன்னுடைய ஆதி சொரூபத்தினுடைய குணத்தை அனுபவம் செய்யுங்கள். பாபாவுடைய ஒவ்வொரு குணத்தையும் அனுபவம் பண்ணுங்க. அப்போ உங்களை சம்பூர்ண மூர்த்தி என்று அப்பொழுதுதான் சொல்ல முடியும். நீங்களும் கூட சம்பூர்ண மூர்த்தியாக அப்பொழுதுதான் ஆகவும் முடியும். ஸ்லோகன்: ஆவேசத்தில் வருவது கூட மனதில் அழக்கூடிய ஒரு அழுகையாகும். இப்போ இது போன்ற அழுகையினுடைய ஃபைலை நீங்க என்ன பண்ணுங்க, முடித்து விடுங்கள். ஆவேசப்படாதீங்க, அமைதியாக தான் இருக்கணும். அடுத்து மன்சா சேவை செய்வதற்கான பாயிண்ட்: மனதின் மூலமாக சேவை செய்வதற்கு அனைத்து சக்திகளையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக ஆக்கிவிட வேண்டும். அப்படி பாபாவுக்கு சமான் பர்ஃபெக்ட் ஆகுங்க. உள்ள எந்த டிஃபெக்டும் இருக்கக்கூடாது, எந்த புள்ளி உள்ள இருக்கக்கூடாது. அப்போதான் சிரேஷ்ட எண்ணங்களுடைய ஒரு ஏகாகிரதா ஏற்படும். சிரேஷ்ட எண்ணங்களுடைய ஒரு ஏகாகிரதா என்பது ஏற்பட்டு விட்டால் மனதின் மூலமாக தானாகவே சகாஷ் பரவிக்கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें. मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें. ऐ मेरे मन मीत सुना दूं अपने मन की बात तुम्हें. मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें. मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें. जब से देखा रूप रूहानी और नहीं कुछ भाए. दिल से निकले बाबा बाबा प्यार है इतना पाए. जब से देखा रूप रूहानी और नहीं कुछ भाए. दिल से निकले बाबा बाबा प्यार है इतना पाए. अब तो आंखें कहती बाबा देखूं बस दिन रात तुम्हें. मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें. मन मंदिर के मूरत बाबा
रख लूं दिल के साथ तुम्हें। वरदानों में तेरे पलते और दुआ से चलते, जन्म जन्म की ज्योति जागी दिल में दिया बन जलते। वरदानों में तेरे पलते और दुआ से चलते, जन्म जन्म की ज्योति जागी दिल में दिया बन जलते। कैसी चिंता कैसा गम हो देकर हाथ में हाथ तुम्हें। मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें। मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें। है क्या देने के काबिल महिमा तेरी गाऊं। कदम कदम श्रीमत पर चलकर तुझ पर वारी जाऊं। और है क्या देने के काबिल महिमा तेरी गाऊं। कदम कदम श्रीमत पर चलकर तुझ पर वारे जाऊं। ये जीवन ये धड़कन बाबा अर्पण है सौगात तुम्हें। मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें। मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें। ऐ मेरे मन मीत सुना दूं अपने मन की बात तुम्हें। मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें। मन मंदिर के मूरत बाबा रख लूं दिल के साथ तुम्हें। வெற்றி நிரந்தரம் இல்லை, தோல்வி இறுதியும் இல்லை. வெற்றி அடைவதற்கு முயற்சியை கைவிடாதீர்கள். வெற்றி அடைந்த பின்பும் முயற்சியை கைவிடாதீர்கள். Success is never permanent and failure is never final. So don't stop trying to reach success and don't stop trying as you reach success.